சப்போட்டா என்று அழைக்கப்படும் இந்த பழம் இந்தியாவில் மிகவும் பிரபலமானது. அதன் இனிமையான சுவை, சத்துக்கள் மற்றும் எப்போதும் சந்தையில் விற்பனைக்கு ஏற்ற நிலை காரணமாகவே விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்யத் தொடங்கியுள்ளனர். வெப்பமண்டல மற்றும் உட்வெப்பமண்டல பகுதிகளில் சிறப்பாக வளரும் சப்போட்டா, மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. தற்போது இந்தியாவின் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பெரிய அளவில் பயிரிடப்படுகிறது. சப்போட்டா சாகுபடி மிகவும் லாபகரமான தொழிலாகவும் நீண்ட காலத்துக்கு பயனளிக்கும் நிலையான வருமானமாகவும் இருக்கிறது. சப்போட்டா வளர சிறந்த காலநிலை என்பது சூடானதும் ஈரப்பதமுள்ளதுமாகும். அதிக குளிரும் அதிக வெப்பமும் உகந்ததல்ல. 11 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலை மிகவும் சிறந்தது. மிதமான மழை, அதிக காற்று இல்லாத நிலை, நல்ல வடிகால் வசதியுள்ள ஆழமான மண்வளம் நிறைந்த களிமண் மண் அல்லது கரிசல் மண் சிறந்தது. pH 6 முதல் 8 வரை உள்ள நிலங்களில் சிறப்பாக வளரும். மண் ஆழமாக இருக்க வேண்டும், ஏனெனில் சப்போட்டா வேர்கள் ஆழமாக செல்லும் தன்மை கொண்டவை. தண்ணீர் தேங்குவதால் வேர்ச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு அதிகம், எனவே தண்ணீர் தேங்காத நிலம் மிகவும் அவசியம். சப்போட்டா சாகுபடிக்காக கிராஃப்டட் சாப்லிங்ஸ் பயன்படுத்தப்படுவது பரிந்துரைக்கப்படுகிறது. விதையிலிருந்து பெறப்படும் செடிகள் அதிக காலம் எடுத்துக்கொள்வதால் கிராஃப்ட் செய்யப்பட்ட கன்றுகள் மட்டுமே சிறந்த தேர்வாகும். கன்றுகளை நடுவதற்கு முன்னர் 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம் மற்றும் 1 மீட்டர் ஆழம் கொண்ட குழிகளை எடுத்து அவற்றில் 25 கிலோ பசளம், 1 கிலோ நேம்கேக், 1 கிலோ சுண்ணாம்பு சேர்த்து நிரப்ப வேண்டும். இதனால் மண் வளம் மேம்படும், பூச்சி நோய் தாக்குதல் குறையும், செடி விரைவில் வளர உதவும். நடவு செய்ய சிறந்த காலம் மழைக்காலம், அதாவது ஜூன், ஜூலை மாதங்கள். பாசனம் வசதி உள்ள பகுதிகளில் பிப்ரவரி, மார்ச் மாதங்களிலும் நடவு செய்யலாம். மரங்களுக்கு இடையில் 8க்கு 8 மீட்டர் அல்லது 10க்கு 10 மீட்டர் இடைவெளி வைக்கப்படுகிறது. மரங்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்பதால் இடைவெளி சரியாக இருக்க வேண்டும். பாசனம் சப்போட்டா வளர்ச்சியில் மிக முக்கியமானது. தொடக்கத்தில் வாரத்திற்கு 2 முறை பாசனம் செய்ய வேண்டும். பின்னர் செடிகள் வளர வளர 10 முதல் 12 நாட்களுக்கு ஒருமுறை பாசனம் போதுமானது. சொட்டு பாசனம் மிகவும் பொருத்தமானதும் நீர் சேமிப்பை உறுதி செய்வதுமான முறையாகும். அதிகப்படியான பாசனம் வேர்ச்சிதைவுக்கும் நோய்களுக்கும் வழிவகுக்கும் என்பதால் அளவான பாசனம் அவசியம். சப்போட்டா சாகுபடியில் உரமிடலும் முக்கியம். ஒரு மரத்திற்கு ஆண்டுதோறும் 25 முதல் 30 கிலோ பசளம், 500 கிராம் யூரியா, 500 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 300 கிராம் முரியட் பொட்டாஷ் தேவைப்படும். இதை 3 தவணைகளாக, அதாவது ஜூன், செப்டம்பர், ஜனவரி மாதங்களில் பிரித்து கொடுத்தால் மரம் நன்றாக வளரும். உரம் கொடுக்கும் போது பாசனம் அவசியம். நேம்கேக், பாஸ்பரஸ் சால்யூபிள் பாக்டீரியா, அசோஸ்பிரில்லம் போன்ற உயிரி உரங்களை சேர்த்தால் மர வளர்ச்சி மற்றும் பழ வைக்கும் திறன் அதிகரிக்கும். சப்போட்டா சாகுபடியில் நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல்கள் குறைவாக இருப்பினும் சில முக்கியமான தாக்குதல்கள் இருக்கும். பவுடரி மில்டியே எனப்படும் இலை உதிர்ச்சி நோய் பொதுவாக வரும். இதற்கு சல்பர் தெளிப்பது பயனுள்ளதாக இருக்கும். மீலிபக் மற்றும் பழக்கிழான் போன்ற பூச்சிகள் பழங்களை கெடுக்கக்கூடும். இதற்கு வேப்பெண்ணெய் 5% தெளிக்கலாம் அல்லது அவசியம் என்றால் மோனோக்ரோட்டோபாஸ் 0.05% பயன்படுத்தலாம். இலை வாடுதல், வேர்ச்சிதைவு போன்ற பிரச்சினைகள் அதிக நீர்த்தேக்கம் காரணமாக ஏற்படும், எனவே நல்ல வடிகால் அவசியம். சப்போட்டா மரங்கள் நடவு செய்து 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு விளைச்சல் தரத் தொடங்கும். முதல் சில ஆண்டுகளில் விளைச்சல் குறைவாக இருக்கும், ஆனால் 8 முதல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமாக பழம் தரத் தொடங்கும். ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த மரம் ஆண்டுக்கு 1000 முதல் 2000 பழங்கள் தரும். ஒரு ஹெக்டேரில் 120 முதல் 150 மரங்கள் நடக்கக்கூடியதால் வணிக ரீதியாக பார்த்தால் மிகச்சிறந்த வருமானத்தை அளிக்கும் பயிராகும். சப்போட்டா மரம் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை பயனுள்ளதாக இருக்கும். சில மரங்கள் அதற்கும் மேலாக பழம் தரக்கூடும். சப்போட்டா அறுவடை செய்வது அனுபவம் சார்ந்தது. பழம் தோற்றத்தில் பழுத்தபடி தெரிந்தாலும் உள்ளே இன்னும் பழுக்காமல் இருக்கலாம். பொதுவாக பழத்தின் மேற்பரப்பு மென்மையாக மாறும், சிறிது வண்ணம் மாறும், பழத்தை தொடும்போது சற்றே மென்மை இருக்கும்.
பழம் அறுத்த பிறகே உள்ளே சுவை மற்றும் இனிப்பு அதிகரிக்கும். பழத்தை தாவரத்திலிருந்து எடுத்து வைக்கும்போது 5 முதல் 7 நாட்களில் முழுமையாக பழுக்கும். சந்தைக்கு கொண்டு செல்லும்போது பழங்களை கவனமாக கையாள வேண்டும். சப்போட்டா பழங்களில் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, சி, இரும்பு போன்ற சத்துக்கள் அதிகம். குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் எளிதாக சாப்பிடக்கூடிய பழமாக இருப்பதால் சந்தையில் எப்போதும் கேள்வி இருக்கும். சப்போட்டா பழங்களின் வாழ்நாள் குறைவாக இருப்பதால் விரைவில் பழுக்கும். உடனடி விற்பனை அவசியம். தற்போது குளிர்சாதன போக்குவரத்து வசதி இருப்பதால் தூர இடங்களுக்கும் அனுப்ப முடிகிறது. விவசாயிகள் பாரம்பரிய சாகுபடியாக மட்டும் அல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணை முறையிலும் சப்போட்டா சாகுபடியை இணைத்துக் கொள்ளலாம். இடைவெளியில் ஆரம்ப ஆண்டுகளில் காய்கறிகள் அல்லது பருப்பு வகைகள் வளர்த்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். பாசனத்தை சொட்டு முறையில் அமைத்து பிளாஸ்டிக் மல்சிங் செய்தால் களை கட்டுதல் குறையும். மண் ஈரப்பதம் நீடிக்கும். விளைச்சல் அதிகரிக்கும். சப்போட்டா சாகுபடி மற்ற பழங்கள் போல தற்காலிகமானதல்ல. மரம் நீண்ட நாள் நிலைத்திருப்பதால் ஒருமுறை முதலீடு செய்தால் பல ஆண்டுகள் தொடர்ந்து வருமானம் கிடைக்கும். இதன் முக்கிய நன்மை அதுவே. இந்தியாவில் சப்போட்டாவிற்கு எப்போதும் சந்தை இருப்பதால் விற்பனை பற்றிய சிக்கல் இல்லை. உள்ளூரிலும் ஏற்றுமதிக்கும் அதிக தேவை உள்ளது. சப்போட்டா சாகுபடியில் வெற்றி பெற முக்கியம் என்னவென்றால் நல்ல கன்றுகள் தேர்வு செய்வது, சரியான இடைவெளி வைப்பது, உரமிடலை திட்டமிட்டு செய்வது, பாசனம் முறையாக கொடுப்பது, நோய் பூச்சி மேலாண்மையை சரியாக மேற்கொள்வது ஆகியவையே. விவசாயி இந்த அடிப்படை அம்சங்களை கவனித்தால் சப்போட்டா சாகுபடி அவருக்கு நீண்ட காலம் நிலையான லாபகரமான வருமானத்தை தரும்.